அது இன்னும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடியாத நிலையில பிரதமர் மோடி அவர்கள் அதிமுக விமர்சனம் செய்யாம அதிமுக பாராட்டு இருக்காரு. இது இன்னும் அவங்க உங்களை அழைக்கிறாங்கன்னு ஏத்துக்கலாமா, இல்ல இந்த கூட்டணி நிலைப்பாடு இப்ப என்னவா இருக்கு? இல்ல, எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை மன உறுதியோடு தெளிவாக பல முறை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மதுரையிலே நடைபெற்ற எஸ்டிபிஐ மாநாட்டிலே கூட அறிவியல் மாணிக்கண்ணன் அவருடைய இடத்துல தான் அது நடைபெற்றது. மிக தெளிவாக அவர் அறிவித்ததிலே மன உறுதியோடு இருக்கின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிவித்து விட்டார்கள். அவர்களுடைய நிலைப்பாடை அவர்கள் அறிவிப்பதற்கு இன்னும் அவர்கள் அறிவிக்கவில்லை. அவர்கள் அறிவிப்பது என்பது அவர்களுடைய கட்சியை பொறுத்தது, அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அது எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை தெளிவாக அறிவித்திருக்கிறார். பேசியிருந்தாலும் அந்த நிலைப்பாடை மாற்றிக்கிற வாய்ப்பு. பொதுச் செயலாளர் மக்கள் மத்தியில இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா வளர்த்த இயக்கம், இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித்தோடைய ஆன்மாவும் 8 கோடி தமிழர்களும் 2 கோடி தொண்டர்களும் புரட்சித்தோடைய எடப்பாடியாரிடத்துல ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதுல அவருடைய மன உறுதியை இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சி, மாநிலத்தில் ஆளுகிற கட்சி இரண்டுமே இன்றைக்கு எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் நிறுத்தி இருப்பதே நமக்கு 100% வெற்றி தான். இதுவே மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்ததிலே உறுதியாக இன்றைக்கு அதிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பதான் நாங்களே இத்தனை பேர் நாங்க விருப்ப மனு பொதுச் செயலாளர் எங்கள் போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனு தெரிவிக்கிறதுக்கு போறோம். கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்ப மனுவை பரிசீலனை செய்வாங்க. அதுல தகுதியுள்ள வேட்பாளர்களை பொதுச் செயலாளர் தேர்வு செய்து தலைமை கழகம் தேர்வு செய்து அறிவிப்பார்கள். அவர்களை வெற்றி பெற செய்கிற அந்த பொறுப்பையும் கடமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிச்சயமாக நிறைவேற்றும். தமிழகம் கண்டா வர சொல்லுங்கிற மாதிரி போஸ்ட் விட்டிருக்காங்க. மதுரை எம்பி அவர் வாசல்ல விட்டிருக்காங்க, அவர் ஆபீஸ் வாசல்ல விட்டிருக்க போஸ்ட் விட்டிருக்காரு. இந்த பொதுவாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணும். முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இது எந்த பிரச்சனையும் வேறு